உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி. நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் வருகிற ஜூலை 5ஆம் தேதி, அதாவது வர்ற சனிக்கிழமை அன்னைக்கு 25 மாவட்டங்கள்ல வீர வணக்க பேரணி நம்ம நடத்த இருக்கோம். எதற்காக இந்த வீர வணக்க பேரணி, ஏன் ஜூலை 5 அன்னைக்கு நடத்துறோம், அதைத்தான் நம்ம இதுல விரிவா பார்க்க போறோம். சுதந்திர போராட்டம் நடந்தது. சுதந்திர போராட்டத்துல நமக்காக உயிர் கொடுத்தவர்களை, காயப்பட்டவர்களை, அடிபட்டவர்களை எல்லாத்தையும் நாம சுதந்திர தினத்தன்னைக்கு, குடியரசு தினத்தன்னைக்கெல்லாம் அவர்களுக்கு நினைவு செலுத்தி, வீர வணக்கம் செலுத்தி, அரசாங்கமே இராணுவத்தோட காவல்துறையோட போய் பல்வேறு மரியாதைகள் சிறப்பு செய்யறாங்க. நாட்டோட சுதந்திரக்காக போராடியவர்களுக்கு நம்ம மரியாதை செய்யறது வரவேற்க வேண்டியதை நம்ம கண்டிப்பா செய்யணும். நம்ம அதை செய்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த நாட்டுக்கு 2 பக்கம் இருக்குது, ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கு மாதிரி. ஜெய் ஜவான் ஜெய் கிசான், அதாவது இராணுவமும் வாழ்க, விவசாயமும் வாழ்க, விவசாயிகளும் வாழ்க அப்படிங்கிறதா அந்த முழக்கத்தோட. அப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்கும்போது மறுபக்கம் என்ன, விவசாயிகளுக்காக யார் போராடினார்கள், எதற்காக போராடினார்கள் அப்படின்னா, 1965க்கு மேல நாடு பசுமை புரட்சியை தொடங்குது. பசுமை புரட்சியை தொடங்கும் போது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் நம்ம கவலையொட்டி மாட்டை வச்சு கவலையொட்டி நீரரிச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். புதுசு அரசாங்கங்கள் வருது, கிணறு வெட்டுக்கு லோன் கொடுக்குறாங்க, மோட்டார் மாற்றுக்கு லோன் கொடுக்குறாங்க, மின் இணைப்புகள் வருது. ஆனால் மின்சார கட்டணத்தை கட்ட முடியலை விவசாயிகளால். ஏன்னா உற்பத்தி பண்ண சொன்ன அரசாங்கம் உற்பத்தி பண்ணி சந்தைக்கு வந்ததுக்கு அப்புறம் விலை கிடைக்கல, மின் இணைப்பு துண்டிக்கப்படுது, பயிர் பாதியில் இருக்குது, பயிர்கள் காயுது, கடனை கட்ட முடியல. கடனை கட்ட முடியாதனால கூட்டுறவு சங்கங்கள் ஜப்தி கடன்லாம் வருது, கதவு நிலவு ஜன்னெல்லாம் பேத்துட்டு போயிடுறாங்க. இந்த கொடுமைகள் நடக்கிறதெல்லாம் கண்டு அன்னைக்கு விவசாயிகள் சங்கம் உருவாக்கப்பட்டு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில மிகப்பெரிய போராட்டங்கள், இந்தியாவிலேயே முன்னுதாரணமான போராட்டம். காரல் மார்க்ஸ் அவர்களே இந்திய விவசாயிகளை ஒன்றுபடுத்த முடியாது சொன்னதை முறியடிச்சு மிகப்பெரிய அளவில் அன்று ஒன்றுபடுத்தினார். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல 1970 ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூடு, இன்றைய திருப்பூர் மாவட்டம், அன்றைய கோவை மாவட்டம், பெருமநல்லூர்ல, அதுல 3 பேர். இந்த ஜூலை 5 அன்னைக்கு ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஜூலை 5 அன்னைக்கு தான் ஒரே நாளிலே அந்த விவசாயிகள் நடத்திய உரிமை மின்சாரம் கேட்டு 2 பைசா கட்டண உயர்வுக்கு எதிராக தொடங்கிய போராட்டம் உரிமை மின்சாரம் கேட்கிற கோரிக்கையில் நின்றது, கடன் தள்ளுபடியில நின்றது, விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் நின்றது. ஆக இந்த 3 கோரிக்கைகளுக்காக மற்றும் 9 அம்ச கோரிக்கைகள் நடந்த இந்த போராட்டத்துல பாத்தீங்கன்னா 15 பேர் ஒரே நாளில் சுட்டுக் கொல்லப்பட்ட நாள் தான் ஜூலை 5. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 8 பேர், திருப்பூர் மாவட்டம் பரட ஐயம்பாளையத்துல 2 பேர், அதுபோக 5 பேர் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுக்காவில் இறந்திருக்காங்க. அப்போ இந்த 15 பேரும் ஒரே நாளிலே அன்றைய அரசாங்கத்தால் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இறந்தவர்கள் எல்லாருமே நம்ம உழவருடைய கோரிக்கைகளுக்காக கலையாமல் நின்று வீர மரணம் அடைந்தவர்கள். ஆக அந்த வீர மரணம் அடைந்த வீர உழவர்களுக்கு அதிகம் பேர் இறந்த நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளிலே ஒட்டுமொத்தமாக இந்த போராட்டத்துல 64 பேர் சொல்றோம் இல்லைங்களா, அந்த முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க, சிறு கணக்கு பிழை 59 பேர் தவர். ஆக அந்த 59 பேரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தினுடைய அந்த வீர வணக்க நாள் துண்டறிக்கை நோட்டீஸ்ல நடந்த ஊர், தேதி, இடம்லாம் தெளிவா போட்டிருக்கிறோம். ஆக அந்த 59 பேருக்கும் வீர வணக்கம் செலுத்துவதற்காகத்தான் நம்ம சங்கத்தின் சார்பில் 25 மாவட்டங்களில் வீர வணக்க பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நமக்காக போராடியவர்கள், நமக்காக சிறை சென்றவர்கள், நமக்காக இன்னுயிரை ஈந்தவர்கள், அவர்களுக்காகத்தான் நம்ம இந்த வீர வணக்கத்தை செலுத்த போகிறோம். இன்னைக்கு அவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த மின்சாரத்தை நாம் என்ன சொல்றோம், இலவச மின்சாரம். கலைஞர் கொடுத்தாரு, எம்ஜிஆர் கொடுத்தாருன்னு சொல்றோம். கலைஞரும் எம்ஜிஆர் அவங்க பாய்க்குல இருந்து எடுத்து கொடுத்தாங்களா, அவங்க சொந்த காசுல சம்பாரிச்சு கொடுத்தாங்களா? நம்ம கட்டுற வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம கட்டுற வரி பணங்க, இது வேற யாரோட நம்மளுக்கு ஒன்று பிச்சை போடுறது கிடையாது. ஏன்னா அவங்க சிந்தனையில் உதித்து அந்த திட்டத்தை அறிவித்து அவங்க பெயர் வாங்கிட்டாங்களா, சந்தோஷம். ஆனால் இது அப்படி அல்ல. 20 ஆண்டுகளுக்கு மேலாக 59 உயிர்களை இழந்து 40,000க்கு மேற்பட்டோர் வழக்குகளை சந்திச்சு, சிறைகளை சந்தித்து 20 ஆண்டுகள் போராடி பெற்றது, ரத்தம் சிந்தி பெற்றது. அப்போ அதனால இது இலவசம் என்று நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இலவசம் சொல்லி நம்மளை இழிவுபடுத்துறான், நம்மளை பிச்சைக்காரராக்குகிறார்கள். இது நம்மளுடைய உரிமை, போராடி பெற்றுரிமை. அதனாலதான் இலவச மின்சாரம் இல்லாம உரிமை மின்சாரத்தம் என்று சொல்கிறோம். இப்ப நினைவஞ்சலி சொல்றாங்க. எதற்காக நினைவஞ்சலி செலுத்தணும்? நினைவுகளோடு வாழ்ந்தவர்கள் இறந்தவர்கள் நினைவுக்கு செஞ்சலாம். வீர மரணம் அடைஞ்சவர்களுக்கு வீர வணக்கம் தான் செலுத்தணும், வீர வணக்கம் தான் செலுத்தணும். அதனாலதான் இந்த நினைவஞ்சலியில வீர வணக்க பேரணி என நம்ம மாற்றி இருக்கிறோம். இலவச மின்சாரத்தை உரிமை மின்சாரம் சொல்லி நம்ம முழங்குறோம். இந்த முழக்கம் இன்னைக்கு தமிழ்நாடுகளுக்கும் எதிரொலிக்கிறது.
அனைத்து அமைப்புகளும் இதை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக இந்த ஆண்டு நாம் நடத்த இருக்கக்கூடிய அந்த 25 மாவட்டம் நடத்தக்கூடிய வீரவணக்க பேரணி என்பது அடுத்த ஆண்டு 35 மாவட்டங்களில் நடக்க வேண்டும். நமக்காக உயிரை விட்ட உழவர் பெருமக்களுக்கு, நமக்காக போராடிய உழவர் போராளிகளுக்கு, நமக்காக வாழ்ந்த உழவரின் தலைவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தக்கூடிய அந்த நிகழ்வாக நாம் மாற்றமைக்கு போறோம். 59 பேர்ல 19 பேரோட புகைப்படம் தான் கிடைச்சிருக்கு. அந்த 19 பேரோட புகைப்படத்தை பழைய காலத்து புகைப்படம், சின்ன சின்ன குட்டி குட்டி சைஸ், பாஸ்போர்ட் சைஸ், அதை நம்ம சங்கத்தின் சார்பில் மிக அழகாக டிஜிட்டல்ல வரைஞ்சிருக்கிறோம். நம்ம புகைப்படங்களை வெளியிட போறோம். வெளியிட்டுட்டு அதையும் வேணா, ஏற்கனவே உழவர் பிள்ளை நாராயணசாமியோட புகைப்படங்கள் பழசாத்தான் இருந்துச்சு. நம்ம சங்கத்தின் சார்பில் அதை டிஜிட்டல்ல வரைஞ்சு இன்னைக்கு நம்ம சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறோம். ஆக நம்ம போராளிகள் நினைவு கூற வேண்டாமா? காலத்துக்கு அந்த புகைப்படத்தை வச்சிருக்க வேண்டாமா? அந்த பணியும் நம்ம சங்கம் முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது. ஏன் இதை செய்யணும்? எதுக்காக செய்யணும்? அதை மின்சாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்களே, நம்ம பயன்படுத்தி நம்மளுக்கு என்ன பிரச்சனைங்கிற கேள்வி உங்களுக்கு எழும். என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிற உரிமை மின்சாரத்துக்கெல்லாம் கட்டணம் வசூலிப்பதற்காக மீட்டர், ஸ்மார்ட் மீட்டர் பொறுத்ததுக்காக 10 லட்சம் ஸ்மார்ட் மீட்டருக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. விரைவில் மாற்றுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்குது. மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீங்க மீட்டரை மாட்டு காசு வசூல் பண்ணு, மீட்டரை மாட்டு காசு வசூல் பண்ணு. ஆக நாம் போராடி பெற்றிருக்கிற உரிமையை பறிப்பதற்கு தொடர்ச்சியாக தயாராகி கொண்டிருக்கிறார்கள், முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய கூட்டம் அவசியம். எனவே எத்தனை பேர்த்திட்ட உரிமை மின்சார இணைப்புகள் இருக்குதோ எல்லாரும் கூப்பிடுங்க. 23 லட்சம் இணைப்புகள் இருக்குது. அப்ப 23 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறுது. இப்ப கணக்கு பார்த்தா 1 கோடி பேரை நாம் இந்த பேரணிக்கு திரட்ட முடியும். அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே எல்லாரும் நம்ம உழவர் பெருமக்கள் எல்லாருமே அன்போடு அலைங்க, உரிமையோடு அலைங்க, நட்போடு அலைங்க. நம்ம நிர்வாகிகள் புறாம துண்டறிக்கை எடுத்துட்டு வீடு கூட போய் சொல்லுங்க, விளக்கமா சொல்லுங்க, திண்ணை கூட்டங்கள் நடத்துங்க. மிகப்பெரிய அளவுல இந்த பேரணிகளை நடத்த வேண்டும். ஏன் நடத்த வேண்டும்னா, இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. நாம் இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த உரிமை மின்சாரத்தோட ஒரு ஆண்டுக்கு நாம் மின் கட்டணத்தை தொழிற்சாலையிலேயே எங்காவது பயன்படுத்திட்டு இருந்தோம்னா ஒரு வருஷத்துக்கு 1,10,000 ரூபாய் கட்டணும். ஒரு 5 HP மோட்டர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் சராசரியை ஓட்டினா கூட நாம ஒரு வருஷத்துக்கு 1,10,000 மின் கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கு. 30 வருஷமா பயன்படுத்துறோங்க, 20 வருஷம் பயன்படுத்துறோம், 40 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு நம்மளுக்கு இதுல வந்துருக்கும். 30 வருஷம்னா கூட 30 லட்சம் ரூபாய், அதுல பாதி எடுத்தா கூட 15 லட்சம் ரூபாய். ஆக இவ்வளவு பெரிய பொருளாதார பலனை, இவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்திருக்கிறதை நம்ம பாதுகாக்க வேண்டாமா? வேலையை செய்யாம சம்பளம் வாங்குறவங்க ஒரு பக்கம், மக்களுக்கு சேவை செய்யணும் தனக்கு சேவை செய்யறவங்க ஒரு பக்கம். இப்படி இருந்த போதும் தன் உயிரை விட்டு போராடியவர்களுக்காக நமக்கு இன்றளவும் கையில நேரடியாக பலனளித்துக் கொண்டிருக்கிற அந்த உரிமை மின்சாரத்தை காப்பதற்காக, நமக்காக போராடிய உழவர் போராளிகளை நாம் நினைவு கூறுவதற்காக, அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக 25 மாவட்டத்தில் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சேவை நடத்துகிறோம். நாம் அனைவரும் நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை நம்ம சங்கம் நடத்துகிற பேரில் பெருந்திரளாக விவசாயிகளை திரட்டி பங்கேற்க வைக்க வேண்டும். வீர முழக்கம் செய்ய வேண்டும், வீர வணக்கம் செய்ய வேண்டும். இந்த வீர வணக்க நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். நாம் கூட்டுகிற கூட்டம் தான் தமிழ்நாடு முழு நம்ம சங்கத்தை திரும்பி பார்க்க வைக்கும், நமது கோரிக்கைகளை அரசை முன்னெடுக்க வைக்கும், உரிமை மின்சாரத்தை காப்பாற்றி தரும், மற்ற கோரிக்கைகளையும் நம்மளுக்கு வெற்றி பெறுவதற்கு, முன்னேற்றம் காண்பதற்கு உதவும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, சங்கத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளும், உழவர் போராளிகளும், அணிகளின் நிர்வாகிகளும் பெரிய அளவில் மிகச்சிறப்பாக இந்த பேரணியை நடத்தி கொடுக்க வேண்டுமாய் சங்கத்தின் மாநில குழுவின் சார்பில் உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.